சவுக்கு சங்கரை ஒரு ஆளும் அரசை கடுமையாக எதிர்த்ததால் பழிவாங்கப்பட்டிருக்கிறார் என்ற மக்களின் கருத்து உண்மைதான் என்ற முடிவுக்கு நாங்களும் கூட வர வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் நடக்கிற செயல் அப்படி இருக்கிறது. சிறைச்சாலைக்கு வந்த ஒருவரை என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னா வெளியே பேசவே முடியாது, நீ அடுத்து போனா ஆளுங்கட்சி எதிர்க்கவே முடியாது என்ற அச்சத்தை ஏற்படுத்துவதற்கு தானே இந்த வேலையை செய்கிறாங்க. இது ரொம்ப கேவலமான காரியமாக நான் பார்க்குறேன். காவல்துறை இப்படி செய்ததுன்னா அவங்க மனசு விரும்பியா செஞ்சுருப்பாங்க. மேலேருந்து என்ன ஆர்டர் வருதோ அடின்னா அடிக்க போகிறாங்க. அவங்க ஒரு இயந்திரம் தானே. நீங்கள் இப்படித்தான் பெண்களை விமர்சித்தவர்களை கடந்த காலத்தில் தண்டனிச்சிருக்கிறீர்களா, சிறைக்கு தள்ளி இருக்கிறீர்களா, சிறையில் யாருக்காச்சும் அப்படி கை முறிஞ்சிருக்கா? அப்படி முறிஞ்சிருக்கணும், அப்படி தண்டிச்சிருக்கணும்னா அதில் திமுகவினர் தான் நிறைய அந்த மாதிரியான பேச்சுக்களை பேசினார்கள். நீங்கள் பார்ப்பீங்க, திமுகவுடைய மாநில பேச்சாளர்கள் என்று அங்கீகரிக்கப்பட்ட சைதை சாதிக் போன்றவர்கள், அதே மாதிரி இந்த சிவாஜி கணேசனா, சிவாஜி குருமூர்த்தியா, கிருஷ்ணமூர்த்தி, இவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ரொம்ப அசிங்கமாக அருவருக்கத்தக்க வகையில் பேசினாங்க. காவல்துறை போய் கைது செய்ததா? அதே போன்று அவர் காவல்துறையினர் சம்பந்தமாக சொன்ன விஷயங்கள் உண்மையாகவே அவர் என்ன நோக்கத்தில் சொன்னார், அல்லது அந்த வார்த்தை பிரயோகம், அது நீதிமன்றம் இவர் காவல்துறையை கண்ணிய குறைவாக பேசியிருக்கிறார் என்று நிரூபிக்குமேயானால் ஆதாரங்களின் அடிப்படையில் கண்டிப்பாக அவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதில் மாற்று கருத்து இல்லை. சட்டத்தை காவல்துறையே கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. கடுமையாக அவரை சிறைச்சாலையில் தாக்கி இருக்கிறார்கள் என்ற தகவல் வருவதை பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்கு. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவினுடைய சிறுபான்மை பிரிவின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் பல்வேறு நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? இறைவன் அருளால் சிறப்பாக. ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். பிரச்சாரத்தில் ரொம்ப பிஸியாக இருந்திருக்கிறீங்க. இப்போது முக்கியமாக இன்னொரு பேசுபொருளாக இருக்கிற ஒரு விஷயம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது. ஒரு பக்கம் காவல்துறையில் இருக்கிற பெண் காவலர்கள் குறித்து பேசின அந்த ஒரு விஷயத்தோடு சேர்த்து கஞ்சா பயன்படுத்தினதாக வழக்கு போடப்பட்டு இப்போது சிறையில் இருக்கிறார். இப்போது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் முதல்ல நான் கேட்கணும்னு நினைக்கிற விஷயம், இப்போது யார் செய்தது தவறு அப்படிங்கிறது. இங்கே ரெண்டு பக்கமும் தவறு இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுறது உண்டு. இப்போ இதில் யார் பக்கம் என்னென்ன தவறுகள் இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய உண்மைக்கு மாறான தகவலை அவர் பேசக்கூடியவர். கடந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன், என்னை பற்றி அவர் நிறைய தவறான தகவல் பேசியிருக்கிறாரு. எங்களுடைய கட்சியின் தேசிய தலைவியாக இருக்கக்கூடிய திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை கூட தவறாக பேசியிருக்கிறாரு. திடீர்னு போன வருஷம் என்ன சொன்னார்னா, திமுகவில் போய் அவங்க சேர போகிறாங்கன்ற மாதிரி கருத்தை வெளியிட்டார். இதெல்லாம் உண்மைக்கு மாறான ஒரு பரபரப்பிற்காக சொல்லக்கூடிய தகவல். அது மட்டுமல்லாமல் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிலிருந்து எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வரைக்கும் அவர் கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார். நிறைய பொய்யான தகவல்களை பேசியிருக்கிறார். அதை நாங்கள் இந்த நேரத்திலும் செய்தியாக ஒரு பதிவு வைக்க வேண்டியிருக்கு. ஆனால் அந்த கருத்தியலுக்கு, அந்த அவதூறுக்கு நாங்கள் பதில் சொல்லியிருக்கிறோம். சட்ட ரீதியாக சந்திக்கிறதுக்கான முன்முயற்சிகள் எடுத்திருக்கிறோமே தவிர அதற்கு அவர் இந்த கருத்தை சொல்லக்கூடியவர்களை தாக்கணும், கருத்தை சொல்லக்கூடியவர்களை ஒழிச்சிடணும் அப்படின்னு நாங்கள் நினைப்பதே கிடையாது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஜனநாயகத்தை மதிக்கிற கட்சி. இங்கே எல்லோருக்கும் பேச்சுரிமை இருக்கிறது. அந்த பேச்சுரிமையை தவறாக பயன்படுத்தினால் சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனால தான் எங்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கும் பொழுது கூட, ஒன்று அவருடைய பொய்யை மக்களே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் கண்டுகொள்ளாமல் சென்றிருக்கிறோம். சில நேரங்களில் எல்லை மீறி அவர் பேசும் பொழுது அதை நாங்கள் கண்டித்து பேசியிருக்கிறோம், பதிலளித்திருக்கிறோம். அதே போன்று அவர் காவல்துறையினர் சம்பந்தமாக சொன்ன விஷயங்கள் உண்மையாகவே அவர் என்ன நோக்கத்தில் சொன்னார், அல்லது அந்த வார்த்தை பிரயோகம், இதையெல்லாம் நீதிமன்றத்தில் வழக்காக பதிவுபட்டிருக்கிறது. அது நீதிமன்றம் இவர் காவல்துறையை கண்ணிய குறைவாக பேசியிருக்கிறார் என்று நிரூபிக்குமேயானால் ஆதாரங்களின் அடிப்படையில் கண்டிப்பாக அவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது நீதிமன்றம் வழங்கணுமே தவிர சட்டத்தை காவல்துறையே கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. கடுமையாக அவரை சிறைச்சாலையில் தாக்கி இருக்கிறார்கள் என்ற தகவல் வருவதை பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா அவர் கருத்து தவறாக சொல்லியிருந்தால் கூட அவரை தாக்க வேண்டிய அவசியம் அங்க கிடையாது. ஏன்னா நீதிமன்றத்தை நம்பிதானே அவங்க சிறைச்சாலையிலேயே இருக்கிறாங்க. சிறைச்சாலைக்கு ஒருவரை என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னா வெளியே பேசவே முடியாது, நீ அடுத்து போனா
ஆளுங்கட்சி எதிர்க்கவே முடியாது என்ற அச்சத்தை ஏற்படுத்துவதற்கு தானே இந்த வேலையை செய்யறாங்க. இது ரொம்ப கேவலமான காரியமா நான் பார்க்கிறேன். காவல்துறை இப்படி செய்ததுன்னா அவங்க மனசு விரும்பியா செஞ்சிருப்பாங்க. மேல இருந்து என்ன ஆர்டர் வருதோ அடின்னா அடிக்க போறாங்க. அவங்க ஒரு இயந்திரம் தானே. அரசு இயந்திரத்துல காவல்துறை ஒரு பார்ட். மேல இருந்து வர சுவிட்ச் போடுற பட்டன் மாதிரி ஆர்டர் வந்துச்சுன்னா அடிச்சு நிறுத்த போறாங்க. அப்போ கைகள் இன்றைக்கு முறிந்த நிலையில அவருடைய முகத்தை பார்க்கும்போது உண்மையாகவே வேதனையாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா இது போன்ற பேச்சுக்கள் பேசக்கூடியவர்களை ஏன் ஊக்குவிக்கிறார்கள்? இது சம்பந்தமான பேச்சுக்கள் பேசும் பொழுது இந்த பேச்சுக்களை ஒரு முறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இன்றைக்கு அதை உயர்நீதிமன்றமே கருத்தாக சொல்லி இருக்கிறது, நீதியரசர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். மொத்தத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரை ஒரு ஆளும் அரசை கடுமையாக எதிர்த்ததால் பழிவாங்கப்பட்டிருக்கிறார் என்ற மக்களின் கருத்து உண்மைதான் என்ற முடிவுக்கு நாங்களும் கூட வர வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் நடக்கிற செயல் அப்படி இருக்கிறது. நீங்க இப்படித்தான் பெண்களை விமர்சித்தவர்களை கடந்த காலத்துல தண்டனிச்சிருக்கிறீர்களா, சிறைக்கு தள்ளி இருக்கிறீர்களா, சிறையில யாருக்காச்சும் அப்படி கை முறிஞ்சிருக்கா? அப்படி முறிஞ்சிருக்கணும், அப்படி தண்டிச்சிருக்கணும்னா அதுல திமுகவினர் தான் நிறைய அந்த மாதிரியான பேச்சுக்களை பேசினார்கள். கடந்த காலத்துல எங்களுடைய கட்சியின் பெண்கள் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி நடிகராக இருந்து கொண்டிருக்கிற திருமதி குஷ்பு அவர்கள் அரசியல் ரீதியாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினராக இருக்கிறாங்க. அவர்கள் அரசியல் ரீதியாக எதிர்த்திருக்கலாம். ஆனா நீங்க பார்ப்பீங்க, திமுகவுடைய மாநில பேச்சாளர்கள் என்று அங்கீகரிக்கப்பட்ட சைதை சாதிக் போன்றவர்கள், அதே மாதிரி இந்த சிவாஜி கணேசனா, சிவாஜி குருமூர்த்தியா, கிருஷ்ணமூர்த்தி, இவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ரொம்ப அசிங்கமா அருவருக்கத்தக்க வகையில பேசினாங்க. காவல்துறை போய் கைது செய்ததா? அவங்க அவ்வளவுதான் பேசுவாங்க. கைது செய்ய போகிறது, வழக்கு போட்டு இருக்கிறதுன்னு தெரிஞ்சா நீங்க கொஞ்சம் முன்கூட்டியே எஸ்கேப் ஆயிருங்கன்னு சொன்னா அவங்க போயிடுவாங்க. பிறகு அவங்க பெயில் எடுக்கிற வரைக்கும் காவல்துறை வேடிக்கை பார்க்கும். பிறகு பெயில் எடுத்துட்டு வருவாங்க. அந்த நேரத்துக்கு இவரை கட்சியை விட்டு நிற்கிறேன், அடிப்படை உறுப்பினரை விட்டு நிற்கிறோம், சஸ்பெண்ட் பண்றோம்லாம் அறிக்கை வரும். 2 மாசத்துக்கு பிறகு பார்த்தா அவர்கள் திமுகவுடைய அடையாளத்தோடு மேடையில பேசுவாங்க. இதுதான் பெண்களுக்கு திமுக கொடுக்கிற மரியாதை. அதே மாதிரி விஷயம் பாஜக நடந்திருக்கு. கண்டிப்பா கிடையாதுங்க. நீங்க ஒரு ஆளையாவது சொல்லுங்க, பெண்களை இழிவுபடுத்தி யாரையாவது நாங்கள் முன்னிலைப்படுத்துறோமா? கண்டிப்பா படுத்த மாட்டோம். கட்சிக்குள்ளேயே ஒரு திருச்சி சிவா இருக்கார் இல்லைங்களா? அடிப்படையில் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும். இல்ல அவங்க பேசின விஷயத்துல இதே மாதிரி கட்சியில இருந்து நீக்கப்பட்டது அப்புறம் சேர்க்க. அதாவது கட்சிக்குள் இருக்கிற ஒரு விஷயத்தில் 2 சாரார்களும் எல்லை மீறி பேசும் பொழுது 2 சாராரில் குறிப்பாக திருச்சி சூர்யாவை 6 மாத காலம் நாங்க சஸ்பெண்ட் பண்ணோம். எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் செய்தார். 6 மாசத்துக்குள்ளார நாங்க கூட்டுமா? கிடையாது. இல்ல நீங்க என்ன கட்சியை விட்டே நீக்கிறோம், மிகப்பெரிய கொடுமை. பெண்களுக்கு சொல்றத கனிமொழி அம்மாலாம் ரொம்ப துடிச்சாங்க. இப்படியெல்லாம் நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். 1000 தான் இருந்தாலும் ஒரு பெண்ணை, ஒரு குஷ்புவை பேசுனது எங்க கட்சிக்காரங்க இருந்தாலும் நாங்க அதை தண்டிப்போம்னு சொன்னவர்கள். எப்படி நீங்க மறுபடிக்கு இவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் சைதை சாதிக்கு மறுபடி பேச விட்டீங்க? அப்ப பெண்களை இழிவுபடுத்துவது என்பது உங்களுக்கு சர்வசாதாரணம். அது திமுகவில் இன்று நேற்று அல்ல. கலைஞர்களுடைய அவருடைய பேச்சிலிருந்து வருமா இல்லையா? பாவாடை நாடையை பற்றி கலைஞர் அவர்கள் சட்டசபையிலே பேசியவர் தானே. அதெல்லாம் கடந்த கால விஷயத்தை நம்ம மறந்துட முடியாது. திமுக என்றால் பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு எதிரானவர்கள், அவதூறாகவும் அதை ரொம்ப அசிங்கமாகவும் பேசக்கூடிய அந்த மாண்பு தான் அந்த கட்சிகிட்ட இருக்கு. அதை இவர்கள் பேசுகிறார்கள். இவர்களையெல்லாம் கைது செய்யாமல், இவர்களையெல்லாம் கைகளை முறிக்காமல் உங்கள் கட்சியில் என்னெல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள் என்பதை, அதில் கூடுதல் குறைவாக கூட இருக்கலாம், ஆனால் அவர் சொன்னதுல பாதி உண்மையாவது இருக்குல்ல, அது அவர்களுக்கு தெரியும்ல. அவர் தானே இந்த பிடிஆர் தியாகராஜன் அவர்களுடைய ஆடியோவையும் வெளியிட்டார் முதலா. அப்புறம் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுமே பல விஷயங்களை வெளியிட்டார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் அப்படி பெண்களை பேசியதற்காக அவரை கடுமையாக நாங்கள் தண்டித்திருக்கிறோம், காவல்துறை இந்த மாதிரி கரடு முரடாக நடந்திருக்கிறது என்றால், முதல் நீங்கள் திமுகவில் உள்ள நிறைய பேரை கைது செய்திருக்க வேண்டும். திமுகவினர்கள் நிறைய கால்கள் கைகள் முறிந்திருக்க வேண்டும். அது பாத்ரூம்ல போய் முறிஞ்சிருந்தா கூட பரவாயில்லை, அது நீங்க அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கூட கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் செய்யாம சவுக்கு சங்கரை மட்டும் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்றால், சவுக்கு சங்கரை மட்டும் செய்வதாக அதை நான் பார்க்கல. திமுக அரசை எதிர்த்து, ஊழலை எதிர்த்து, இவருடைய கொள்ளை கும்பலை எதிர்த்து யாரெல்லாம் கடும் போக்கோடு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ அவர்களுக்கு இதுதான் நிலைமை. அப்படி பாடம் புகட்டுவதற்கு திமுக செய்கிறது. கருத்து சுதந்திரம் அப்ப எப்படி இருக்கு? அப்ப இங்க கருத்து சுதந்திரம் மோசமான நிலையில் இருக்குங்க. எந்த அளவுக்குன்னா, நீங்க பாருங்க, இன்றைக்கு கருத்து சுதந்திரம் என்பது இந்திய அரசியலமைப்பு அடிப்படையில் எல்லோருக்கும் கொடுத்த உரிமை. இப்ப நான் ஒரு இஸ்லாமியர், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க, இஸ்லாமியர் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து கொண்டு பிரதமரின் நலத்திட்டங்களை எடுத்து சொன்னாலோ, அல்லது பிரதமர் மீது தவறான அவதூறுகளை, இஸ்லாமியர்களை அவர் பத்தி என்ன பேசுறாரோ அதை தவறான முறையில் சித்தரித்து பேசினாலோ, அதற்கு நான் விளக்கம் கொடுத்து
சிறுபான்மை மக்களுக்கு புரிய வைக்கும் பொழுது சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நலத்திட்டங்கள் அவர்களுக்கு கொண்டு போகும் பொழுது அவர்கள் வாழ்வியல் முன்னேற்றத்தை அடைகிறார்கள். இது திமுகவுக்கு புரியல, திமுகவுக்கு இது பிடிக்கல, அவர்கள் இதை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ சில இஸ்லாமியர்களை தூண்டிவிட்டு இஸ்லாமியர் பகுதிகளுக்குள்ள நான் போனாவே உடனடியாக எதிர்ப்பு, கல்லை விட்டு எறிகிறது, தாக்குவது. அப்போ உடனே போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை நீங்க போங்கன்னா உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது, நாங்கள் உங்களை காப்பாற்ற போகிறோம். என்ன எங்க காப்பாற்றுறீங்க? எவன் இந்த மாதிரி கல்லை விட்டு எறிகிறானோ, எவன் சமூக விரோதியா இருக்கிறானோ அவனை கைது செய்யுங்க. எல்லா மக்களும் அப்படி கிடையாதுல்ல. ஒரு 10,000 பேர் இருக்கிறான்னா அதுல ஒரு 10 பேர் கல்ல விடுறான், 10 பேர் வன்முறை தாக்குதல் நடத்துறான்னா அவனை மட்டும் தூக்குங்க. அப்போ மற்றவர்கள் அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வரமாட்டாங்கல்ல. அல்லது நான் பேசுகிற பேச்சில் சட்டம் ஒழுங்குக்கு விரோதமாகவோ அல்லது ஆளும் அரசோ அல்லது தவறான கருத்துக்களோ அல்லது மத ரீதியாக யாரையாவது புண்படுத்தினால் நீங்கள் என் மேலே வழக்கு போடுங்க, என்னை கைது செய்யுங்க. ரெண்டுமே இல்லாமல் அந்த மக்கள் சரியாக இருந்தாலும் அங்கே சில பேர் தவறானவர்கள் இருக்கிறார்கள், அதற்காக உங்களை கைது செய்கிறோம், உங்களை அங்கே போய் பேச விட மாட்டோம்னா இது என்ன ஜனநாயகம்? இது என்ன பேச்சுரிமை? ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கிறது இந்த அரசு. எங்கள் கட்சி நிர்வாகிகள் நிறைய பேர் சாதாரணமாக ட்விட்டரில் ஒரு சில கருத்துக்களை போடுவாங்கங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் போட்ட கோட்டு பற்றி ஒருத்தர் கருத்து போட்டுட்டாருங்க. இந்த கருத்தை போட்டதற்காகவே உடனடியாக அவரை ராத்திரியில் ஏதோ தீவிரவாதியை கைது செய்கிற மாதிரி செவரை ஏறி குதிச்சு போய் உள்ளே பூந்து கைது செய்த கொடுமையை பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு எம்பி செய்த தவறான தகவல், அந்த என்ன தவறான தகவல் நடந்துருச்சு, கடலூரில் அந்த எம்பி இந்த தவறை செய்திருக்கிறான்னு போடுறதுக்கு பதில் மதுரைன்னு மாற்றி போட்டுட்டார் எங்கள் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி. உடனடியாக அவரை பாய்ந்து செய்து அவரை மதுரையிலிருந்து காவல்துறையினர் 50 பேர் காம்பவுண்ட் ஏறி குதிச்சு தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி கைது செய்றீங்க. எவ்வளோ பெரிய அவலம் இது! ஒரு சின்ன பதிவுக்கு இப்படியா? அப்போ நீங்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 15 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னார், கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவரை பொய்யராக, மக்களை ஏமாற்றக்கூடியவராக ஒவ்வொரு மேடையிலும் பேசுறீங்களே, இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது! என்னைக்கு திரு நரேந்திர மோடி அப்படி சொன்னார்? சுதந்திரம் பற்றி இப்போ திமுகவை விமர்சிக்கிறவங்க கூட, சில அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்க சொல்லும்போது கூட எப்படி சொல்கிறாங்கன்னா, பாஜக போல செயல்பட ஆரம்பித்து விட்டது திமுக அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இப்போது முகமது ஜுபைர்ன்றவரை கூட இப்போ அரெஸ்ட் பண்ணி அவங்க அவர் வெளியில் வந்தார் இல்லைங்களா? ஸோ இதெல்லாமே ஏன்னா பாஜக அரசுக்கு எதிரான விஷயங்களை வெளிப்படுத்துகிறவராக அவர் அறியப்படுகிறார் இங்கே. ஏன்னா அதனால தான் இங்கே முதல்வர் கூப்பிட்டு கூட அவங்களுக்கு அவார்ட்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அப்போது பிஜேபி பண்ணுறதை தானே இங்கே டிஎம்கே பண்ணுறாங்க அப்படிங்கிறது மாதிரி அதற்கு அப்படி பேசுகிறவங்க அப்படி தான். அதாவது ஒரு மத ரீதியான பதட்டத்தை ஏற்படுத்துவது. நீங்க சொன்ன அவர் ஜுபைர் அவர்கள் கேரள மாநிலத்தை சார்ந்தவர். அவர் உத்தரப்பிரதேசத்தில் போய் அங்க ஒரு சென்சேஷனான ஒரு விஷயத்தை பேசி தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்தி பொய்யான தகவலை சொல்லும் பொழுது அவர் கைது செய்யப்படுகிறார். பிறகு அவர் இப்ப நீதிமன்றத்தின் மூலமாக ஜாமீன் பெற்று வந்திருக்கிறார். சரியா? அதுக்கும் நீங்க உங்க கட்சியில இவ்வளவு பெரிய தவறு செய்யக்கூடியவரை வச்சுக்கிட்டு ஒரு ஊடகவியலாளர் போய் கைது செய்து இந்த கொடுமையுறை ஏற்படுத்துறது என்ன நியாயம்? சரி, நான் கேட்கிறேன், நீங்க ஜுபைரை கைது செஞ்சோம்ல, நீதிமன்றத்தில் பாதுகாப்பாக தானே இருந்தார், யாராவது தாக்குனாங்களா? அவர் கை முறிவு வந்ததா? கால் முறிந்ததா? தவறுக்கான தண்டனையை கொடுப்பது சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்க வேண்டும். கைது செய்யப்பட்டது, நீதிமன்ற காவலில் இருந்தார், நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துச்சு, வந்தாங்க. நீதிமன்றம் தானங்க ஜாமீன். அதாவது ஒரு அரசு எப்பொழுதுமே என்ன செய்யும்? ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு பேசும். அவர்களுடைய சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் ஜாமீன் கொடுக்கணும்னு பேசுவாங்க. நீதிமன்றம் முடிவு செய்யும். நீதிமன்றம் முடிவு செய்கிறது இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு. அதனால அவருடைய காலம் கடந்தது. பிறகு நீதிமன்றம் எப்பொழுது ஜாமீன் கொடுக்கப்பட்டதோ அதுல ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவர் வெளியே வரும்போது நல்லா ஆரோக்கியமா தான் வந்தார். இன்னைக்கும் அவர் ஊடகவியலாளராக தொடர்றாரா இல்லையா? அதை எப்படி நீங்க இப்படி ஒப்பிட முடியும்? பாரதிய ஜனதா கட்சி சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுகிறோம், திமுக அராஜகத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. இது ஆபத்தான போக்கு. இது எல்லோரும் சேர்ந்து கண்டிக்கணும். அதனாலதான் பாஜகவை திரு சவுக்கு சங்கர் அவர்கள் விமர்சித்து பேசியிருந்தாலும், என்னையும் அவர் விமர்சித்து பேசியிருந்தாலும் கூட ஒரு ஊடகவியலாளராக அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லியிருக்கலாம், அல்லது சட்டப்படி அவரை நீதிமன்றத்தில் நிறுத்தி இருக்கலாமே தவிர இப்படி வன்முறை தாக்குதலை காவல்துறையே செய்கிறது என்று மக்கள் பேசக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு திமுக ஆட்சி சந்திக்கிறது என்றால் இது சரியானதல்ல. இது ஜனநாயகத்திற்கு எதிரான செயல். சவுக்கு சங்கர் மீதான இந்த நடவடிக்கை இன்னும் எந்த எக்ஸ்ட்ரீம் போகலான்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். சவுக்கு சங்கர் அவர்களை இன்னும் அதிகமான வழக்குகளில் கைது செய்வாங்க. நிறைய பேர் இன்னும் புதிதாக வழக்கு தொடுக்கலாம். இனிமேல் அவர் வெளியே வந்தால் கூட மீண்டும் அவரை வெவ்வேறு விஷயங்களில் வழக்கு தொடுத்து கைது செய்வதற்கோ அல்லது அவரை பேச விடாமல் அமைதியாக்குவதற்கான வேலைகளை செய்யலாம். இது எந்த விதத்தில் வேண்டுமானாலும் போகலாம். குண்டர் சட்டத்தில் கூட அவரை கைது செய்யலாம். இதெல்லாம் நடக்கலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் அந்த சூழல் மாறி இருக்கிறது.
அவருக்கான ஆதரவு குரல் எல்லா மட்டங்களிலும் எல்லா கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது திமுகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கிற காரணத்தினால் பெரிய அளவிற்கு எல்லை மீறி போகாமல் ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரி நம்ம பண்ணிட்டோம், இனிமேல் வெளியே வந்தால் முதல்ல மாதிரி பேச மாட்டாரு அல்லது பேசாத அளவுக்கு ஏதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு அவர்கள் நம்பினால் நீதிமன்றத்தினுடைய ஜாமீன் கிடைக்கும். இல்லைன்னா மறுபடி வேறு வழக்குகளை போட்டு அவருடைய அரசியல் ரீதியான பழிவாங்குதலை மேற்கொள்வார்கள். ஸோ பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள்.